ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நார்மல் ரெகுலராக போடுற சுடிதாருக்கான கட்டிங் நம்ம எப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ கட்டிங்க்கான மெட்டீரியல் இதுதான் கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இது வந்து 2 லைனிங் பீஸு, நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 பாடி பீஸு. சரிங்களா? இதுதான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து கட்டிங் ரெடி போட்டாச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இதுக்கான 2 பீஸு, பாடி பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைடு பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க. சரிங்களா? லைனிங்கோட நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் 4 பீஸ். இந்த 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு நார்மல் சுடிதார். சரிங்களா? இது வந்து பேக் சைடு பீஸ். நான் இதை எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பீஸ் அந்த மெயின் கிளாத்தோட ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் எதுவுமே படம் இல்லை, பார்த்தா தெரியுது, பிளெயின் பீஸாக இருக்குதுங்களா? இதுதான் வந்து மெயின் கிளாத்தோட உள் பக்கம். இது வந்து இந்த பிக்சர்லாம் எதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து நல்ல பக்கம். சரிங்களா? ரைட் சைடு. ஸோ இந்த ரைட் சைடு மேலே லைனிங் மேலே வந்து நம்ம கட் பண்ண லைனிங் பீஸ் அப்படியே நெக்கு, இந்த ஆம் ஹோல் எல்லாமே அப்படியே கரெக்டாக செட் ஆகுற மாதிரி அப்படியே மேலே பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அதே மாதிரி தான் ஒன்று போல் நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கிட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபுல்லாமே ஒன்று போல் கீழே வரைக்கும் அப்படியே செட் பண்ணியிருக்கேன். இதை செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து அடித்து நெக் லைனுக்கு மட்டும் கரெக்டாக தையல் போட்டுட்டு லைனிங் பீஸ் அப்படியே உள்பக்கம் திருப்பி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் எதுவும் அடிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தான் செய்ய போகிறோம். சரிங்களா? இதே மாதிரி பேக் சைடுக்கும் வந்து மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இந்த லைனிங்கை வந்து மேலே செட் பண்ணி இந்த மாதிரி குண்டூசியை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேஃப்டிக்காக துணி நகராமல் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெக் லைன் மட்டும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக ஒரு 1/4 இன்ச் அளவு கனெக்ட் பண்ணி, இல்லை ஒரு கைடு அளவு கனெக்ட் பண்ணி பொறுமையாக அப்படியே வந்து நெக்கை மட்டும் பொறுமையாக அடிக்கணும். சரிங்களா? இந்த ஷேப் நல்லா நம்மளுக்கு ஒன்று போல் வரணும். இதில் நீங்கள் எந்த ஷேப் கொடுக்குறதா இருந்தாலுமே கூட அந்த ஷேப்பை நீங்கள் நல்லா கவனம் செலுத்தணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து இந்த மெயின் பீஸை வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இப்போ இந்த லைனிங்கை வந்து மெட்டீரியலோட உள் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்கள் கையினால் எடுத்து விடுங்க நல்லா. அப்படின்னா இந்த நெக் ஷேப் வந்து நல்லா படியும். பார்த்தீங்களா? நம்ம நெக் வந்து அழகா வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த லைனிங்கை வந்து உள்ள நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நான் லைனிங் பீஸையும் மெயின் கிளாத்தையும் வந்து சேர்த்து சைடு ஓர தையல் அடிப்போம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அடிச்சு எடுத்தோன்னே தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். கொஞ்சம் தூரம் வரையும் நிப்பாட்டிக்கலாம். இங்கே நம்ம மடிச்சு அடிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து நெடுக இந்த சைடு ஃபுல்லாக ஒன்று போல் நம்ம லைனிங்கே மெயின் பீஸையும் ஒன்று போல் அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது மாதிரி அடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்து அடிச்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து லைனிங் வந்து நழுவாமல் இருக்கும், கரெக்டாக செட் ஆகும். சரிங்களா? போடுறதுக்கும் நல்லா இருக்கும் ஒன்று போல். சேம் இதே மாதிரி இந்த சைடும் வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஒன்று போல் அடிச்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சைடும் நம்ம வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெயின் பீஸோட
லைனிங் வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, ஃபுல்லாக கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இங்கே கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வந்து நம்ம உள்ள லைனிங் பீஸையுமே மெயின் பீஸை வந்து நம்ம ஃபோல்டு அடிக்கிற மாதிரி இதையுமே உள்ள 2 ஃபோல்டு பண்ணி அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த இடம். சரிங்களா, இங்கே தெரியுதுங்களா, கொஞ்சம் இடம் தையல் போடாமல் இருக்கேன். ஸோ 2 சைடும் சைடில் வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு லைனிங் தான் வந்து ரெடி, மித்த இது வந்து ரெடி கிடையாது. சரிங்களா, நம்ம தேவைக்காக கொஞ்சம் விட்டு விட்டு தச்சிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சைட்லலாம் அடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ வந்து லைனிங் நம்மளோட இதுதான் வந்து ரைட் சைடு, இது ஃப்ரண்ட் பக்கத்தில் வர்றது. ரைட் சைடையும் லைனிங்கையும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். சேம் இதே ப்ரொசீஜரில் வந்து நெக்கு வளைவை வந்து அடிச்சு அடிச்சு உள்பக்கம் திருப்பிட்டு பேக் சைடும் இதே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வாங்க அடுத்து அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பேக் சைடு பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் வந்து இந்த ரவுண்ட் நெக்காக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ வந்து நெக்கை மட்டும் நெக்கோட லைனுக்கு அப்படியே கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தச்சுட்டு கட் பண்ணிட்டு இந்த லைனிங்கை வந்து உள்பக்கம் திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நெக்கு அழகாக இருக்கும். சிலருக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நெக்கு மட்டும் அடித்து தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்கோட வளைவுக்கு அழகா வடிச்சு எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வட்ட கழுத்துன்றதுனால ஒரு 2லேருந்து 3 இடத்துல வந்து லைட்டா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட தையலை கட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, பொறுமையா பண்ணுங்க. இந்த தையலுக்கு முன்னாடி உள்ள லைனிங் பீஸை தான் கட் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கு அழகா வந்து திரும்பும். அழகா அந்த வட்ட கழுத்தே நம்மளுக்கு வந்து திருப்பியும் கிடைக்கும். சரிங்களா, உள்ள விட்டுட்டு மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்படின்னாதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா ஃபிக்ஸடா நிற்கும். அழகா வட்ட நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா, மாதிரி பொறுமையா திருப்புங்க. ஸோ சேம் இப்போ லைனிங்க்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, சைடெல்லாம் வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் செக்யூர் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி சைடில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நெக்கை முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து இந்த சைட்லலாம் லைனிங்கையும் நம்ம மெயின் பீஸையும் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஆம் ஹோல்லேருந்து அப்படியே இந்த ஷோல்டர்லேருந்து லைன் போட்டுக்கிட்டே வரணும். ஆம் ஹோல்லேருந்து அப்படியே தையல் போட்டு கீழே பாட்டம் வரை தையல் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கொஞ்சம் இங்கே ஃபோல்டு பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி இந்த சைட்லையும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் வந்து சைடில் லைட் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ ஃபுல்லாக கீழே வரை தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல செஞ்ச மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பேக் சைடு அடிச்சிருக்கோம். சேம் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி நெக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கையும் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும், ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டரில் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா தையலுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவை நம்ம கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான். வந்து சைடு அடித்தோன்னா சுடிதார் வேலை ஓவர் முடிஞ்சிடும்.
சரிங்களா. இப்போ வந்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ரைட் சைடு மேல இப்போ வந்து இந்த பேக் சைடு பீஸோட ரைட் சைடு மேல ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடை தூக்கி இப்படி மேல போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ரைட் சைடு மேல ரைட் சைடு போட்டுட்டு இந்த ஆம் ஹோல் எல்லாம் கரெக்டா இருக்குதா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏத்த இறக்கமா அடிச்சாலுமே அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ ஜாயின் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, ஒரு சைடு போட்டோம். சேம் இந்த சைடும் வந்து ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நீங்க கவனமா வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் தான் ரெடி அளவு, தெரியுதுங்களா. இந்த அளவு மெயின் பீஸ் வந்து நான் வெட்டாம வச்சிருந்திருக்கேன். நம்ம ஓர தையல் போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி ஒரு பிசுறு துணி கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு லைனிங் தான் ரெடி, அதுல உள்ள அளவு தான் நம்ம வந்து அக்யூரேட்டான அளவு. மித்த மெயின் கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதெல்லாம் அந்த ஒரு சேஃப்டிக்கோசரம் தான் விடுறது. முன்ன பின்ன நம்மளுக்கு தையல் கொஞ்சம் இதானாலுமே அந்த எக்ஸ்ட்ரா இது இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி. சரிங்களா. ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கொஞ்சம் கூட நீங்க விட்டுறக்கூடாது. அவ்வளவும் வந்து ஓர தையல் சைடில் போட்டுட்டு வெட்டி எடுத்துடணும். சரிங்களா. 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷோல்டர்ன்றதுனால 2 தையல் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். சேம் இந்த சைடுமே நான் ஒரு தையல் தான் போட்டிருந்தேன், 2 தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டாச்சு. இப்போ இந்த மெயின் பீஸோட வேலை முடிஞ்சிட்டு இதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லீவ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பாடி பீஸ் எப்படி பண்ணோம், ரைட் சைடு மேல ஸ்லீவ் பீஸை போட்டு தையல் போட்டோம் இல்லைங்களா. சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் இது வந்து ஸ்லீவ் பீஸ். பார்த்தாலே தெரியுதுங்களா, ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் ஆவரேஜா தான் கட் பண்ணியிருக்கோம். லைனிங் பீஸ் தான் கரெக்டான ஸ்லீவோட நம்மளுக்கு அளவு. சரிங்களா. இதை வந்து இந்த ரெடி அளவுல மெயின் பீஸ்ல போய் இப்படி போட்டு இங்க நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தச்சுட்டு இந்த லைனிங்கை வந்து அப்படியே உள்ள திருப்பி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம அதை வெட்டி விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, கரெக்டா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த லைனிங் அப்படியே உள்ள திருப்பி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் அப்படியே வந்துடும். இங்கே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு ஃபோல்டா நல்லா இருக்கும். சரிங்களா, ஸ்லீவ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சேம் இதே மாதிரி தான் சுற்றி இந்த கார்னர் தையல் எல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஆர்காட் போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்லீவை கொண்டு போய் பாடி பீஸில் ஜாயின் போடணும் இல்லைங்களா, அப்போ தேவைப்படும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவுக்கும் ஸ்லீவ் மெயின் பீஸ் இது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இப்போ லைனிங்கை வந்து ரைட் சைட் மேலே நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியுதுங்களா, ரைட் சைட் மேலே வச்சு அதே மாதிரி தான் இப்போ அந்த ஸ்லீவில் செஞ்சோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சு லைனிங்கை வந்து அடிச்சுட்டு உள்ள திருப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைனிங் அப்படியே வந்து உள்பக்கம் பரட்டி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்கா இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறாங்க.
நெக் வந்து லைனிங் பீஸ் உள்ள வச்சுட்டு மேலே ஃப்ரண்ட் ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன படிமான தையல் ஒன்று போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ வழக்கம் போல தான் எப்பயும் போல இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் இந்த ஷேப்புக்கு அப்படியே செக்யூர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் அப்படியே வெட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? அந்த ஷேப்பு கரெக்டாக வந்து லைனிங்கே மெயின் பீஸையும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஓர தையல் தான் போட்டிருக்கேன். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம போட்டிருக்கிற தையலுமே வெளியில தெரியக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா தான் அதுவும் நல்லா அழகா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் நீங்கள் தைக்கும்போது மெயின் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் இல்லாமல் வரும். சரிங்களா? பத்தாம போகிற மாதிரி எப்பயுமே வந்து மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் வெட்டிடாதீங்க. லைனிங் பீஸ் தான் வந்து ரெடி அளவாக வச்சுக்கோங்க இருக்கும். ஸோ வந்து அதை வச்சு நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணும்போது மெயின் பீஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெட்டிடுங்க. சரிங்களா? கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்லீவையும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. ஸோ 2 ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி நம்மளோட இந்த பாடி பீஸும் ரெடியா இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க. நம்மளோட பாடி பீஸ் வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக் சைடு. சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ ரெண்டையுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா? 1/2 இன்ச்சு. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்லீவ் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. தைக்க பழகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடி பீஸில் வந்து ரைட் சைடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்ல பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கிறதுல ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆம் ஹோல் பக்கம் இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த வளைவு இருக்கும். ஸோ வந்து ஸ்லீவோட ரைட் சைடையும் பாடி பீஸோட ரைட் சைடையும் இப்படி மேலே மேலே இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஸ்லீவுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு சின்ன அர்க்காட் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த அர்க்காட் இருக்கிற பாயிண்ட்டும் நம்ம பாடி பீஸ்ல ஷோல்டர் பாயிண்ட்டும் ஈவனா ஒரே இடத்துல வைக்கணும். அப்படின்னா இந்த வளைவு இப்படி சுற்றி வரும்போது இந்த பீஸ் இங்கே கரெக்டாக இருக்கும், அந்த பீஸ் அங்கே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் ஷோல்டர் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். 1/2 இன்ச் அளவு போட்டுக்கோங்க. ஷோல்டரையும் பாடி பீஸையும் இழுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஸ்லீவையும் இதை இழுக்காதீங்க. சரிங்களா? ஸ்லோவாக அப்படியே கிராஜுவலாக அது போகிற இதில் அப்படியே ஃப்ளோவில் அப்படியே தைங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இழுத்தீங்கனாலும் சுருக்கு சுருக்காக இருக்கும் துணி. இப்போ தையல் போட்ட மாதிரி அதே மாதிரி இந்த சைடு நம்ம சென்டர் சைட்லேருந்து தானே ஆரம்பித்தோம். ஸோ ஸ்லீவோட ஒரு சைடு தான் இப்போ தையல் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இந்த ஸ்லீவோட இந்த ஒரு சைடு தான் தையல் போட்டிருக்கோம். ஸோ இதோட எதிர் சைட்லையுமே நம்ம தையல் போடணும். சேம் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கும் கரெக்டாக பண்ணி போடுங்க. ரொம்ப கம்மியாக எட்ஜஸில் போட்டிங்கன்னா ஸ்லிப் ட்ரெஸ் போட போட உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் கிட்ட உள்ள தையல் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்றது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஸ்லீவையும் பாடி பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் போட்டிருக்கோம். சரிங்களா? ஜாயின் போட்டோம். ஸோ ஒரு தையல் தான் இப்போ போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லீவ்னாலே எப்பயுமே இந்த ஆம் ஹோல் சைடு இந்த ஷோல்டர் சைடுலாம் இன்னும் 2 தையல் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 2வது தையல் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ போட்டிருந்த அதே இதுலயே வந்து 2வது தையலையும் அப்படியே போட்டுக்கலாம்.
ஏற்கனவே போட்ட அப்படியே பொறுமையா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே உள்ள துணி எதுவும் சுருங்காம. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடி பீஸோட ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம இப்போ இழுக்காம தைச்சாதான் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் வரும் சரிங்களா. துணி இழுத்தீங்கன்னா, ஸ்லீவ் பீஸை இழுத்தீங்கன்னா சுருக்கமாக வரும். ஸ்லீவையும் பாடி பீஸையும் அப்படியே கிராஜுவலாக அப்படியே மூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்களா நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம்னா இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி வரும். இந்த வளைவுக்கெல்லாம் அழகாக இந்த வேவ்ஸ் வரும். பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஷோல்டர் பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அந்த ஷோல்டர் பீஸை வந்து ரைட் சைடு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்லீவையும் வந்து ரைட் சைடு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. ரைட் சைடை வந்து அப்படியே இந்த ரைட் சைடை கொண்டு போய் இந்த ரைட் சைடு மேலே பிளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுதான் ஃபுல்லாக இப்படி ஸ்லீவ் ஃபுல்லாக இது ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு சைடு தைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு சைடு இப்படி தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 2 முறையா தைக்கிறோம். நீங்க பிராக்டிஸ் ஆகிற பட்சத்துக்கு ஒரே முறையில கூட நீங்க அந்த ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல்லா தைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரெகுலரா நீங்க பண்ண உங்களுக்கு அது வந்துடும். இது நம்ம பிகினர் பட்சத்துக்கு வந்து கிராஜுவலாவே நீங்க பண்ணுங்க. ஒன்னொன்னாவே செய்யுங்க, சரியா வரும். ஸோ இன்னொரு சைடு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இந்த சைடு இப்போ இங்கே ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்ம் ஹோல் சைடு நம்ம ஃபுல்லாக தையல் போட்ட மாதிரி அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு நம்ம ஓப்பனில் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவு. ஸோ இதோட ஆர்ம் ஹோல் சைடும் அப்படியே தையல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் போட்டோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் 2 ஸ்லீவுக்கு வந்து எப்பயுமே 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு கரெக்டாக இருக்கா சுருக்கம் எதுவும் இருக்குதான்றதை நீங்கள் வந்து ரைட் சைடு எடுத்து இப்படி ஃபோல்டெல்லாம் எடுத்து விட்டு பாருங்க சரிங்களா. நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு, சுருக்கம்லாம் எங்கேயும் விழுகலை. ஸோ ஷுவராக கரெக்டாக தான் இருக்கு. அப்போது உள் பக்கம் திருப்பி நம்ம இப்போ ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் மேலேயே அகைன் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும், லைஃப் இருக்கும். ஏற்கனவே போட்ட தையல் மேல அப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸ்லீவுக்கெல்லாம் எப்பயுமே 2 தையல் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான், ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஓவரால் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்லீவ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் முடிச்சிட்டோம், பாடி பீஸையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச்சஸ் போடணும் சரிங்களா. இப்போ அதுக்கு என்ன பண்ணால் எல்லா சைடும் ஈவனாக அந்த கிளாத் எங்கேயுமே வந்து சுருக்கம் இது இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவையும் அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோனா
நான் வந்து 7 இன்ச்சு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தையல் பாடிக்கு வந்து 1.5 இன்ச்சு ஸ்லீவ் விட்டுருக்கோம். இங்கே வந்து 7 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே அந்த தையல் அப்படியே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 7 இன்ச் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் லூஸாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணேன், அதனால நான் 7 இன்ச் வச்சுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, 7 இன்ச் அளவு விட்டுட்டு அதே மாதிரி பாடி பீஸில் இப்படி சைடில் தையல் போட்டுக்கிட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இது வந்து சைடு ஓப்பன் சுடி தான். சரிங்களா, நார்மல் சுடிதார்லேயே சைடு ஓப்பன் தான் வரும். சைடு ஓப்பன்லேயே வந்து இங்கே ஸ்லிட் எங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஆகணுன்றத வந்து நம்ம இடுப்பின் உயரம் நம்ம மார்க் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்திருப்பேன். அங்கே ஒரு சின்ன அர்க்காட் போட்டிருப்போம். சரிங்களா, ஸோ அர்க்காட் போடலைனாலுமே நீங்கள் ஷோல்டர்லேருந்து இடுப்பின் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்றதை அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து 23 இன்ச்சு கொடுத்துருந்தோம். ஸோ ஷோல்டர்லேருந்து 23 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு சின்ன அர்க்காட் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டணும், டபுள் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிடணும். சேம் அதே மாதிரியே வந்து ஸ்லீவில் நம்ம கையிலேருந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்து இங்கே ஓப்பன் வர்ற இடத்துக்கு வந்து நம்ம நிப்பாட்டிடணும். சரிங்களா, இப்போ கொஞ்சம் சின்ன பசங்களாம் போட்டாங்கன்னா ஸ்லிட் ஓப்பன் வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தமாக கூட வைப்பாங்க. இது வந்து ஓரளவு மிட்-ஏஜ் லேடிக்கு தான் இவங்க தைக்கிறோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லிட் கொஞ்சம் இறக்கம் கொடுத்தாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ ஒன் சைடு வந்து நம்ம தச்சுக்கலாம். ஒரு இது தச்சு காட்டுறே உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ ஸ்லீவ்லேருந்து இங்கே தையல் கூட இப்படி போட்டு ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. ஸ்லீவ்லேருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வரோம். லாக் ஸ்டிச் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு அந்த எண்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தையல் பிரியாமல் இருக்க ஓரங்கள்ல இந்த மாதிரி போடுவாங்க, மேலே மேலே தையல் போடுவாங்க. இது வந்து லாக் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒன் சைடு சொல்கிறேன். இப்போ சுடிதாரோட பாட்டம் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு சைடு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்க நம்ம வந்து இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம், ஸ்லீவ்ல இருந்து இந்த இடம் வரை போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு கட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நல்ல கத்திரிக்கோங்க. சரிங்களா, ஒரு மார்க்குக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா பாட்டத்துல இருந்து சுடிதாரனா இப்போ மாத்தி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். பாட்டத்துல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அகைன் ஒரு ஃபோல்டு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே தச்சுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னாதான் ஒன்னொன்னாதான் உங்களுக்கு சொல்ல புரியும். சரிங்களா, ஒரு சைட்ல இருந்து ஃபோல்டு பண்ணி இப்படி தச்சுக்கிட்டே வாங்க. அந்த கிட்ட வரும்போது அங்க என்ன செய்யணும்னு சொல்றேன் உங்களுக்கு. இதுவரை வந்துட்டு நீடில் அங்க வந்து நிப்பாட்டி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. சரிங்களா, திருப்பிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கோம். சேம் இதே பக்கம் இதே ஃபோல்டு வந்து இந்த இன்னொரு பக்கமும் பண்ணணும். சரிங்களா, இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு பா மாதிரி ஒரு கட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
கட் போட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ இந்த ஆப்போசிட் சைட்லேயுமே சேம் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி கீழே வரையும் அப்படியே மடிச்சுக்கிட்டே கொண்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சைடு ஸ்லிட்டை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சைட்லேருந்து ஃபோல்டு பண்ணி கொண்டு போயிட்டு இங்கே அப்படியே ஒரு எல் ஷேப் மாதிரி இப்படி போயிட்டு இப்படி ஒரு டர்ன் பண்ணி மறுபடியும் அகைன் இந்த சைடில் அப்படியே தச்சுட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதே மாதிரி அந்த சைடு நம்ம வந்து ஸ்லிட்டை வந்து கவர் பண்ணிக்கிறோம். அதர் சைடு இதே மாதிரி தச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்லீவ் பக்கமும் வந்து நான் தச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு முடிச்சாச்சு, தச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்மளுக்கு ஓவரால் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சைடு ஸ்லிட்டு வந்து அழகா ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த பாருங்க முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஓவரால் எல்லாமே முடிச்சிட்டோம். மேலே டாப் எல்லாமே முடிச்சாச்சு. கீழே பாட்டம் வந்து இனி ஃபோல்டு நம்ம பாட்டத்துக்கு வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஓவரால் முடிச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம பாட்டம் இனி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவில் முடிகிற அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாட்டம் வந்து ஃபோல்டு அடிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டம் வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு அகைன் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு ஃபோல்டிங்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கரெக்டான அளவு. நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு அடிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 சைடு இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அகைன் ஒரு 1/2 இன்ச். ஸோ 2 சைடும் ஃபோல்டு அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைனிங்குமே உள்ளே வந்து ஒரு சின்ன கரை மடிச்சு அடிச்சுக்கோங்க. சரிங்களா? லைனிங் மடிச்சு அடிக்க சொல்லலை. ஸோ சைடில் லேசாக வந்து எவ்வளோ மடிச்சடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு லேசாக ஒரு குட்டி கட் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு லைனிங்குமே நம்ம கரை சைடாக இருந்திருந்தா அப்படியே விட்டுருந்துருக்கலாம். நம்மளுக்கு கரை சைடாக இல்லை, கட்டிங் சைடு தான் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு லைனிங்குமே உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லைனிங்குமே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சைடு ஸ்லிட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லைனிங் அடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ நீங்கள் செய்யும்போது கரெக்டாக செஞ்சுருங்க. சரிங்களா? ஓவரால் சுடிதார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவரால் சுடிதாரோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. சூப்பராகவே ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.